அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். நமது இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய ராசி பலன் தான் பார்க்க போகிறோம். 28/8/2026 வெள்ளிக்கிழமை, ஆவணி மாதம் 11ஆம் தேதி. இன்று காலை 3:44 வரை அவிட்ட நட்சத்திரம், பின்பு சதய நட்சத்திரம். இன்று காலை 10:29 வரை பௌர்ணமி திதி, பின்பு தேய்பிறை பிரத யோகம் சித்த யோகம். இன்று நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மற்றும் மதியம் 1:45 முதல் 2:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:55 வரை, பின்பு 3 மணி முதல் பின்பு 4 மணி வரை நல்ல நேர அமைப்பு. கிரகங்களின் இருப்பு நிலையை பார்க்கலாம். சிம்மத்தில் சூரியன், கேது, புதன். கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரன், ராகு. மீனத்தில் சனி, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு. இன்று புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலம் உள்ள நல்ல நாளாக அமைகிறது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஒரு புதிய முயற்சி இன்று ஈடுபட்டு அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும், திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய நாளாகவும், அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. வண்டி வாகன அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகன அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வாங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் தானிய அமைப்புகள் வாங்குவதற்கும், விவசாயம் தொடர்பான நிலம் சம்பந்தமான அனைத்து விஷயங்கள் செய்வதற்கும் ஏற்ற நாளாகவும், வீடு மனை அமைப்புகள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஏற்ற நாளாகவும், தெய்வ காரியங்கள் புதிதாக முன்னின்று நடத்துவதற்கு ஏற்ற நாளாகவும் இன்று இருக்கிறது. மேச ராசி நேர்களே, உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருந்து உங்களை எதையும் சுறுசுறுப்புடன் இருக்க வைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு தொடருதுங்க. இன்று உங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. ஒரு சகோதர அமைப்புகளை மன வருத்தம் விலகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இதனால் சகோதர அமைப்புகளில் பேச்சுவார்த்தைகள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு புதிய சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பாகவும், அந்த சிந்தனைகள் செயலாக்கி அது வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையுதுங்க. நீண்ட காலமாக இருந்த சொத்து அமைப்புகளில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு சிறு தூர பயணம் இன்று சென்று வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்குதுங்க. தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்று நல்ல நிலைமையே தொடரக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகும். கணவன் மனைவிக்குள்ள சிறு வாக்குவாதம் விலகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. சிந்தனையில் இருந்த குழப்பங்கள் விலகக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்க, உதவி செய்து அதில் நல்ல பெயர் ஈட்டக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு தொடருதுங்க. இதனால் உங்கள் பேச்சில் சற்று வீரியம் இருந்தாலும் அந்த பேச்சில் உண்மை இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டார்களில் வழியாக இன்று பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. சில நேரத்தில் உங்களோட முடிவு சிலருக்கு தந்திரமாக தெரிந்தாலும் கூட அதில் வெற்றி பெற்று அவர்களின் வாயை அடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக இருந்த ஒரு உடல்நல சிக்கல் இன்று உங்களுக்கு தீர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இதனால் மருத்துவமனையில் இருந்த ரிஷபராசிக்காரர்கள் உடல்நிலை மேம்பட்டு இன்றைக்கு வீட்டுக்கு வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலையை தொடருதுங்க. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், பெண்கள் கணவருக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு பொருள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இன்று மிகப்பெரிய நல்ல நாளாகவும் இருக்குதுங்க. ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு சில எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும், அரசு மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய மாற்றம் வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க.
மிதுன ராசி நேர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய் இருந்து 7 மற்றும் 8ஆம் இடங்களையும் 4ஆம் இடங்களையும் பார்க்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த பார்வை அமைப்புகளால் உங்களுக்கு சிறு சிறு மன உளைச்சல் வந்தாலும் மதியம் 2 மணிக்கு மேலே அது நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புலேயே இருக்குதுங்க. எதிர்பாராத விஷயமாக ஒரு பயண அமைப்புகளால் உங்களுக்கு சிறு மன உளைச்சல் ஏற்பட்டாலும் அது சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்று நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை அமைப்புகளில் சிறு வாக்குவாதம் விலகக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகள் இன்று உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உத்தியோகம் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நிலையை தொடருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாகி வியாபாரம் அதிக நடக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. ராசி நேர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் ராசியில் உச்ச குரு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. நீண்ட நாளாக இருந்த கடன் பிரச்சனைகள் இருந்து இன்று நீங்கள் விடுபடக்கூடிய நாளாகவும் வருமான சேமிப்புக்கு புதிதாக சில சிந்தனைகள் உங்கள் மனசில் தோன்றக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இன்று ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முதலீடுகள் புதிய சிந்தனைகளை சற்று தள்ளி வைப்பது நல்லதுங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறு வாக்குவாதம் விலகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. கணவன் மனைவி அமைப்பு கொடுத்து செல்வது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைதுங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்று நல்ல கல்வி அமைப்புகளில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. விளையாட்டில் சற்று ஆர்வம் மிகுதியாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இன்று தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு தொடருதுங்க. சிம்ம ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் நல்ல நிலையை உங்களுக்கு தொடருதுங்க. இதனால் உங்களுக்கு புதிய நிலம், வீடு, மனை மற்றும் உடன் பிறந்த மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் தாய் தந்தை அமைப்புகளில் ஆதரவும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் குழந்தைகளுக்கு எதிர்கால தேவைக்கு ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்குவதற்கும் ஆடை ஆபரணங்கள் குறிப்பாக ஆபரணங்கள் இன்று வாங்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு அந்த கடனில் இருந்து விடுபடக்கூடியவருக்கு ஒரு புதிய சிந்தனை வரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு அலைச்சல் இருந்தால் கூட 2 மணி 3 மணிக்கு மேலே உங்களுக்கு அந்த அலைச்சல் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு தொடருதுங்க. குடும்ப அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நிலையை தொடருதுங்க. கன்னி ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்களுக்கு பொருளாதார அமைப்புகளில் வளர்ச்சியையும் வேலை அமைப்புகளில் ஒரு மாற்றத்தையும் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. இந்த செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களை பார்வை செய்வதால் நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி சேரக்கூடிய நாளாகும். தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் சிறு சிறு உடல்நல பிரச்சனை விலகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வீடு மனை மண் அமைப்புகளில் இன்று புதிதாக ஒரு புதிய சிந்தனை வரவும் புதிதாக அது சம்பந்தமாக சில ஆட்களின் ஆலோசனை பெறக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. மனது அளவில் ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டாலும் சிறு தூர பயணங்களால் ஒரு சிறு மன உளைச்சல் ஆளாகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தெய்வீக காரியங்களில் உங்கள் மனம் இன்று அதிகமாக ஈடுபடக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. புதிய நம்பிக்கை உடல் ஆரோக்கியத்தில் இன்று கவனம் செலுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. விளையாட்டு அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு இன்று புதிய மாற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையும். ராசி
ராசி நேயர்களே, இன்று சிறு தூர பயணத்தால் லாபம் அடையக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. வாழ்க்கை துணை அமைப்புகளில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஒன்று உங்களுக்கு இருக்குதுங்க. வாழ்க்கை துணை அமைப்புகளில் உங்களுக்கு பொருளாதார சேர்க்கையும், அந்த வாழ்க்கை துணை நீண்ட நாளாக கேட்கப்பட்ட ஒரு ஆபரணத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. ராசி நேயர்களே, இன்று உங்களின் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களின் செயல்களை நிறைவேற்றக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. ஒரு சிலருக்கு அண்டை வீட்டாருடன் இருந்த பகைமை இன்று முடிவுக்கு வரக்கூடிய நாளாகவும், அவர்கள் கூட தோழமை உங்களுக்கு சூட்டக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சில நேரத்தில் இருந்த பணி சுமை குறையக்கூடிய நாளாகவும், மன அழுத்தம் குறையக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. 4 மணிக்கு மேலே ஒரு விட்டு சென்ற பணியை இன்று சுமூகமாக முடித்து பாராட்டு பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இதனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பிற எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்தது போல் உங்கள் செயல்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சிந்தனைகளை புகுத்தக்கூடிய நாளாகவும், வாடிக்கையாளரும் உரையாடி நல்ல அந்யோன்யம் பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ராசி நேயர்களே, உங்களின் உடன் பிறந்தோரில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் இருந்த சிறு சிறு வாக்குவாதங்களை கூட இன்று தவிர்த்து ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய ஆபரண சேர்க்கை இருக்கக்கூடிய நாளாகவும், வாகன சேர்க்கை இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் அமைப்புகளில் இன்று ரொம்ப முன்னேற்றமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு திடீர் பண வரவு, சீட்டு நடத்தக்கூடியவர்களுக்கு இன்று வருமானம் மிக பெரிய அளவில் வரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வரவு நன்றாக இருக்கிற காரணத்தினால வீட்டுக்கு தேவையான ஆபரணமும் சரி, வீட்டுக்கு உபயோகப் பொருட்களும் வாங்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையுதுங்க. இளைய பருவத்தில் இருப்பவர்களுக்கு இன்று சுறுசுறுப்புடன் கல்வி போன்ற அமைப்புகள் சாதனை படைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு கால் வலியால் சில அவதிப்பட்டு வந்து விலகக்கூடிய நாளாகவும் இருக்குது. மகர ராசி நேயர்களே, இன்று உறவுகள் உங்களை அனுசரித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வாழ்க்கை துணை அமைப்புகளில் திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை அடையாளம் காட்டக்கூடிய நாட்களாகும். சொந்தத்தில் வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்பில் பணிபுரிபவர்களுக்கு இன்று புதிய வேலை மாற்றமும் உத்தியோக உயர்வும் இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சுறுசுறுப்பாக படிப்பையும் விளையாட்டையும் ஒரு சேர கொண்டு போகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை நன்றாக சீராக இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு நைட்டு செரிமான பிரச்சனை வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அதனால் உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குதுங்க. உறவுகளில் இருந்த சிறு மனக்கசப்பு கூட விலகி எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பொருளாதார வரவு ஆரம்பத்தில் சிக்கலாக இருந்தாலும் இன்று இறுதிக்குள்ள உங்களுக்கு தாராளமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ராசி நேயர்களே, இன்று எதிலையும் நீங்கள் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. இந்த இடத்துல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரி சற்று சுடும் சொன்னால் கூட சற்று நீங்கள் பொறுத்திருப்பது நல்லதுங்க. 3 மணிக்கு மேலே அதே அதிகாரி உங்களின் செயல்பாடுகளால் திருப்தி அடைந்து உங்களை அழைத்து பாராட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் இன்று நல்ல நிலைமையை தொடருதுங்க. காலையில் சிறு சிறு சங்கடங்கள் இருந்தால் கூட இக்காலை 11 மணிக்கு மேலே அது விலகக்கூடிய நாளாகவும், மன வருத்தம் அதை நினைத்து மன வருத்தம் அடையக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உங்களுக்கு இளைய பருவத்தில் இருப்பவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை அமையக்கூடிய நாளாகவும், இன்று தேர்வுகளில்
போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர்களுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வீடு நிலை மன சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிக ஏற்ற நாளாகவும், பொருளாதார வரவு எந்தவித சிக்கலும் இல்லாமல் சீராக வந்து கொண்டு இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துவது, மாத்திரை அமைப்புகளில் மெடிசன் எடுக்கும்போது அதை கரெக்டான நேரத்துக்கு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு வீண் வாந்தி மயக்கத்தை தடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மீனராசினர்களே, இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல மகிழ்ச்சி தொடக்கக்கூடிய நிலையை உங்களுக்கு தொடருதுங்க. உடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு சில மந்த நிலை தொடரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இதனால் உணவு விஷயத்திலையும் போக்குவரத்து அமைப்புகளையும் மற்றவர்களிடம் பேசும்போது கவனத்தை சிதற விடாமல் உங்களின் வார்த்தைகளை கனிவாக சொல்ல வேண்டிய நாளாகவும் இருக்குதுங்க. கூட்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு இந்த நாள் இறுதியில் ஒரு நல்ல பொருளாதார வரவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. புதிய முயற்சிகளால் இன்று உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உத்தியோக அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றமான நாளாகவே தொடருதுங்க. குடும்பத்தில் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் அதிகரித்து பொருளாதார வரவு சிறக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. இன்று ஒரு சில உத்தியோக அமைப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய மாற்றமும் ஒரு சிறு தூர பயணமும் ஏற்பட்டு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க.